ஸ்ரீமத் பாகவதம் 133ஆம் பகுதி. யானையின் வேதனை அலறலை கேட்டதுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதை கொன்றுவிட்டார் என்பதை கம்சன் உணர்ந்து கொண்டான். மனதிற்குள் திகில் அடைந்தான். ஆனாலும் தன் முன் நின்றிருந்த பலசாலியான மல்லர்களை பார்த்து சற்று நிம்மதி அடைந்தான். அப்போது பட்டத்து யானையின் நீண்ட 2 தந்தங்களையும் இரத்தம் சொட்ட தோளில் போட்டுக்கொண்டு மல்யுத்த அரங்கினுள் நுழைந்தார்கள் பலராம கிருஷ்ணர்கள். மல்யுத்த அரங்கினுள் இருந்த எல்லோரின் பார்வையும் கண்ணன் மேல் பதிந்தது. ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒவ்வொரு விதமான உணர்வு ஏற்பட்டது. மல்லர்கள் இடி போன்றவன் என்று நினைத்தார்கள். மக்கள் போற்றக்கூடிய புருஷோத்தமன் என்று கருதினார்கள். இளம் கன்னிகைகள் மன்மதன் அவதாரம் என்று உணர்ந்தார்கள். கோப்பர்கள் தீயவர்களின் எதிரி என்றும், பெற்றோர்கள் குழந்தை என்றும், கம்சன் இவன் எனக்கு யமன் என்றும் உணர்ந்தார்கள். இப்படி ஒவ்வொருவரையும் பலவாறாக நினைக்க வைத்த பிருந்தாவன நாயகனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பலராம சுவாமியுடன் அரங்கத்தின் நடுவில் வந்து நின்றார். அவரது வடிவழகை துடி துடியாக ரசித்த மக்கள் கண்ணனுடைய வசீகரத்தால் கவரப்பட்டு பார்வையை அவன் மீதிருந்து பிடுங்க முடியாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்களின் கவனத்தை கலைப்பது போல தாரை தப்பட்டைகள் பேரிகைகள் முழங்கின. போட்டி தொடங்கலாம் என்பதை அறிவித்தன. மல்யுத்த வீரனான சாணூரன் உரத்த குரலில் கிருஷ்ணனை அழைத்தான். கிருஷ்ணா, நீயும் உன் சகோதரன் பலராமனும் யுத்தத்தில் வல்லவர்கள் என்று மன்னர் கேள்விப்பட்டார். உங்களின் வீரத்தை கண்டு மகிழ்வதற்காகவே உங்களை இங்கே வரவழைத்திருக்கிறார். வரலாம், வந்து மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்றுவாய். எங்களுடன் மல்யுத்தம் செய்வாய். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புன்சிரிப்புடன் கூறினார். மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நாங்களும் விரும்புகிறோம். சிறுவர்களாகிய நாங்கள் எங்களுக்கு சமமானவர்களுடன் போட்டியிட தயாராகவே இருக்கிறோம். சாணூரன் கேலியாக குரல் உயர்த்தி சிரித்தபடி, பட்டத்து யானையான குவலையா பீடத்தையே கொன்ற நீங்களா சிறுவர்கள்? தோற்றத்தில் சிறுவர்களாக இருந்தாலும் 1000 யானை பலம் உள்ளவர்கள் நீங்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே எங்களுடன் போட்டியிட நீங்கள் தகுதியானவர்கள்தான். நீ என்னுடன் சண்டையிடு. பலராமன் முஷ்டிகனோடு மோதட்டும் என்றான் சாணூரன். அடுத்து அங்கே தொடங்கியது ஆக்ரோஷமான மல்யுத்தம். மெல்லிய பூவை பீத்தெறிய புயல் காற்று மோதுவது போல் உணர்ந்தார்கள் மக்கள். 133ஆம் பகுதி நிறைவடைந்தது.